உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம், இந்த 2024 வருடம், இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்பேற்பட்ட பலன்களை அடைய போகிறீங்கன்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஆக துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசி சரராசி, உங்களது ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் உற்சாகத்திற்குரியவர். இவர் உங்களது ராசியினுடைய அதிபதியாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் எந்த இலக்கையும் நினச்சிங்கன்னா முடிச்சிருவீங்க. அது மட்டுமல்ல, எதுலேயுமே பிடிவாத குணம் உங்களுக்கு உண்டு. எப்படின்னா, ஒன்று இறங்கி முடிக்கணும்னா அதை முடிக்கிற வரைக்கும் தூக்கமோ சாப்பாடோ இறங்காது. அந்த அளவுக்கு ரொம்ப போல்டாக இறங்கி செயல்படுவீங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களால் மற்றவங்களுக்கு நன்மையை உண்டாக்கணும், முடித்த வரைக்கும் 4 பேருக்கு நல்லதை செய்யணும், தான் வளரணும், மற்றவங்கள வளர வைக்கணுன்ற அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உயர்ந்து இருக்கும். அது மட்டுமல்ல, எதுலேயுமே உங்களுடைய ஆடை, நீங்கள் உடுத்தக்கூடிய ஆடையிலிருந்து துணியிலிருந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்து ஒவ்வொன்றையும் செய்வீங்க. ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் கூட அது ஒரு தடவைக்கு 10 தடவை நல்ல தெளிவாக, அதையும் ஹை குவாலிட்டியாக ரொம்ப கிளியராக இருந்தால் தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ராசி. ஆன்மீக தெய்வ சிந்தனைகளும் தெய்வத்துக்கு சார்ந்த விஷயங்களிலும் பல நாட்டங்கள் உங்களுக்கு எப்போவுமே உண்டு. அதாவது வாழ்க்கையில் கர்மாலேருந்து நாம் செய்யக்கூடிய செயலில் இருந்து எதுலேயுமே ஒரு நேர்மை இருக்கணும், யதார்த்தம் இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உண்மையாக இருந்து அதனுடைய விளைவுகள் இன்றைக்கி பலவித நம்பிக்கை துரோகங்களையும் சந்திச்சிருக்கிறீங்க, பல இழப்புகளை சந்திச்சிட்டீங்க, மன உளைச்சலுக்கு இன்றைக்கி ஆளாகிட்டீங்க. காரணம், அப்படி இருந்தது தப்பு இல்லை, அது சரிதான். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள், கிரகங்களுடைய சூட்சமங்களும் உங்களுக்கு பாதகமாக இருந்தது. நீங்கள் நட்பு யாரை நம்பி ஒவ்வொரு விஷயங்களை ஒப்படைச்சிங்களோ அதை எல்லாமே உங்களுக்கு பாதகமான நிலை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் முதல் சரிவுகளையும் மன உளைச்சல்களையும் அடைஞ்சது உங்கள் தொழிலில். அந்த தொழிலில் பலவித பாதிப்புகள் அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ராகு பகவான் இதற்கு முன்னாடி உங்களது 7ஆம் இடத்துல நின்றார். அவர் 7ஆம் இடத்துல நின்றதுனால உங்களுக்கு கேந்திரத்தில் ஜென்மத்தில் கேது உட்கார்ந்ததுனால குழப்பங்கள், திடீர் முடிவுகள், பல யோசனைகள், பல சிந்தனைகள், எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகும். உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களை சார்ந்தவங்க உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு பல சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும். மொத்தத்தில் தொழில் ரீதியில் பல இழப்புகளை சந்திச்சிங்க. நல்ல நட்புகள் எல்லாமே ஏதோ ஒரு சலிப்பு சங்கடங்கள் ரீதியில் வெறுப்புகள் அடைஞ்சு விலகி போகக்கூடிய ஒரு நிலைகள் உருவாயிடுச்சு. இதில் எங்கெங்கே தொழில் சார்ந்த நட்பு இருந்ததோ, தொழில் சார்ந்து எங்கெங்கே ஒரு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இருந்ததோ, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் பலவீனமான ஒரு நிலை உருவாகி இன்னைக்கு கொடுத்த இடத்துல வாங்க முடியல, வாங்கின இடத்துல கட்ட முடியல, காரணம் ஒன்றுமே புரியல, ஏனே தெரியல என்ற அளவுக்கு ஒரு மன உளைச்சல். காரணம், தனகாரகன் குரு பகவான் ஒரு புறம் ராகுவுடன் சேர்ந்து லாக்காகி இருந்தார். அதை விட இன்னொரு புறம் அர்த்தாஷ்டம சனியும் பஞ்சம சனியும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களை உருவாக்கி உங்களுடைய நிம்மதியை கெடுத்து மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகிட்டீங்க. உங்களை சார்ந்தவங்களை இழந்தீங்க. ஏன் பொருள் விரயம், பண விரயம், நட்பு ரீதியில், சொந்த பந்த ரீதியில் இருந்த எல்லா விதத்துலேயுமே, ஏன் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கின இடத்த வித்தாவது உங்களை நம்பி கொடுத்தவங்களுக்கு நாணயமாக நடந்துக்கணும்னு நினச்சி பலவிதமான இழப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நிற்கிறீங்க. இப்போவும் வாய்ப்பு கிடைச்சா போதும் சாதிச்சிடலான்ற தன்னம்பிக்கையில் நிற்கிறீங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி கடந்த காலகட்டங்களில் நடந்த பிரச்சனைகளால் இன்றைக்கி வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழல். வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டினா ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டால் அதனுடைய மன உளைச்சல் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. இதனுடைய விளைவுகள் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வாய்ப்பு ஒன்று கிடைச்சா போதும் சாதிச்சிடலான்ற எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு சரராசி
இந்த சரராசிக்கு எப்போவுமே ஒரு தனித்துவம் இருக்குது. அதனால தான் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவானுக்கு உச்ச வீடும், 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடும், 7ஆம் இடத்தில் சூரிய பகவானுக்கு உச்ச வீடும், 10ஆம் இடத்தில் குரு பகவானுக்கு உச்ச வீடாக அமைச்சதுனால தான் நீங்கள் பெரிய இலக்குகள் அடையக்கூடிய எண்ணங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ தொழிலை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இப்போது உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு தனித்து நிற்கிறார். அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய 6ஆம் தேதி, இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2 தனகாரகனும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு நிற்கிறாங்க. அவர் கிட்டத்தட்ட அந்த மாதம் முழுவதும் அதே இடத்துல இருப்பார். அப்போது அந்தஸ்து, மரியாதை, இது எல்லாமே தொழில் ரீதியில் உருவாக்கிடுவீங்க. மண், பூமி சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்துடுவீங்க. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் நான் ஒரு வீடு கட்ட முடியல, பூமி வாங்க முடியல நினச்சவங்களுக்கு இது ஒரு பொன்னான தருணம். வாங்கிடுவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகளை உண்டாக்கிடுவீங்க, உருவாக்கிடுவீங்க. உங்களை பார்த்து ஏளனமாக நினச்ச உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நட்பு ரீதியில் இருந்தவங்களுக்கு எதிரில் பதிலடி கொடுத்து மீண்டும் ரீஎன்ட்ரி உங்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்கு அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உருவாயிடும். வேலையில் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளானீங்க, மன குழப்பத்துக்கு ஆளானீங்க. உங்களுக்கு கூட இருந்தவங்களும் உங்களுக்கு குறிப்பறிச்சாங்க. உங்களோட இருந்து பாவமேன்னு சொல்லி கை கொடுத்து மேலே தூக்கி விட்டீங்க. அவங்களே உங்களை பாதிக்கப்பட வச்சாங்க. மொத்தத்தில் இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிங்க. அரசு உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு வேலையை பறிபோகக்கூடிய அளவுக்கு சூழ்ச்சிகள், உங்களுடைய யதார்த்தம், உங்களுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, உங்களுடைய நேர்மை, அது உங்களுக்கே கடைசியில் பிரச்சனையாக மாறி அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்திச்சிங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கி வேலை பறிபோகக்கூடிய அளவுக்குலாம் பாதிப்புகளை சந்திச்சிங்க. இது எல்லாத்தையும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து அது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் வருவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க, நல்ல இலக்கை நீங்கள் அடைவீங்க. நீங்கள் இருக்கிற உத்தியோக ரீதியில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு தொழில் வேலையில் இருந்துக்கிட்டே ஒரு தொழிலை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க. இத்தனை நாளாக இருந்த பண நெருக்கடிகள் எல்லாத்தையும் சரி செய்வீங்க. கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுக்கு கொண்டு வருவீங்க. நல்ல இலக்கை அடைவீங்க. மொத்தத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையும். வேலை சார்ந்த ரீதியில் மட்டும் கிடையாது, அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். ஒரு டேர்னிங் உண்டாயிடும். வெளிநாடு, வெளி வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்து அதனால் தடப்பட்டு நிற்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த மேன்மைகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, வெளிநாட்டில் இருந்து பல மன உளைச்சலுக்கு ஆளாகி குடும்ப ரீதியிலையும் வளர்ச்சி முன்னேற்றங்கள் சார்ந்த ரீதியிலையும் இன்னைக்கு கடன் சுமைகளும், தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சரிவுகளும், வேலையில் இருக்கக்கூடிய மன உளைச்சல்களையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வெளிநாடு சார்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு கேது வந்துட்டார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் பரிபூர்ணமாக நீக்கி ஒரு நல்ல மேன்மையை உண்டாக்குவார். மொத்தத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பொற்காலமாக இது உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு உங்களது திருமண வாய்ப்புகள், கடந்த காலகட்டங்களில் திருமண ரீதியில் பலவித மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. அந்த மன உளைச்சல் திருமணத்திற்கு முயற்சி செய்து எல்லாம் கூடி கடைசி நேரத்தில் தடப்பட்டு போயிடுச்சேன்ற வருத்தம். இங்கே எல்லா படிப்பு ஆற்றலும், நல்ல அறிவாற்றலும், நல்ல தகுதி, நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பு, இங்கே எல்லா குவாலிஃபிகேஷன் இருந்துமே உங்களால் ஒரு திருமண அமைப்பை உருவாக்க முடியல, உண்டாக்க முடியல. உங்களுக்கு நிகர் ஒழுக்கத்தில் நீங்கள் தான்ற அளவுக்கு இருந்தும் கூட உங்களால் இன்றைக்கி நினச்சது திருமண ரீதியில் அமைய முடியலையன்ற ஒரு வருத்தம். அந்த வருத்தத்திற்கு ஒரு அருமையான கால அமைப்பில் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி திருமண வாய்ப்பு அமையும். நீங்கள் நினச்சதோடு ஒரு அருமையான வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றிகளை சந்திக்கக்கூடிய காலமாக இது அமையும். அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க சிலர். காரணம் என்னென்னா, கடந்த காலகட்டங்களில் ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண துணை, இந்த திருமண துணையினால் இன்றைக்கி பல மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழல். இது நீங்கள் என்னதான் இறங்கி போனாலும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நீங்கள் இறங்கி போனாலும் உங்களுக்கு நெகட்டிவாக தான் இருந்திருக்கும் துலாம் ராசிக்கு. அந்த துலாம் ராசி சார்ந்த உங்களுக்கு மன உளைச்சல், மனவேதனைகள், என்னடா இது வாழ்க்கை, நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம், ஏன் நமக்கு இந்த நிலை அப்படின்ற அளவுக்கு ஒரு மன குமுறல் இருந்திருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே சரியாயிடும். இன்னும் சிலருக்கு வாழ்க்கை ரீதியில் பல துரோகங்களும், நம்ம நினச்ச மாதிரி இங்கே இல்லையே, இது எப்படி சரி பண்ணுறது, நமக்காக நம்ம வாழலை, மற்றவங்களுக்காகவாவது வாழ்ந்து காட்டணும், இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறது தெரியலையே நினைப்பீங்க. கண்டிப்பாக அதை சார்ந்த விஷயங்களை அழகாக கொண்டு போய் நீங்கள் சரி செய்திருவீங்க. நல்ல இலக்கை நீங்கள் அடைச்சிருவீங்க. கவலைப்படாதீங்க. மொத்தத்தில் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகிடும், உருவாகிடும்.
மேற்கொண்டு மறுமணம், அதாவது ஏற்கனவே திருமணம் டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க, மறுமணத்திற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் யதார்த்தமாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. அதனுடைய விளைவுகள் கடந்த காலகட்டங்களில் மற்றவங்க செய்த தவறுகள் உங்கள் மேலே திணிச்சு அவங்க மேலே இருக்கக்கூடிய அவப்பேரை போக்கணும்னு நினச்சதுனால நீங்கள் பழைய சுமந்து இன்றைக்கி வாழ்க்கையை இழந்து மீண்டும் ஒரு வாழ்க்கையை அமைஞ்சால் நம்ம ஒரு நல்ல இலக்கு அடையலாமன்ற எதிர்பார்ப்பில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்புகள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல இலக்கு அடையக்கூடிய தருணமாக இது இருக்கும். மேலும் துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் தான் பெற்ற பிள்ளைகளினுடைய எதிர்கால ரீதியில், திருமண ரீதியில் பார்த்து செஞ்ச விஷயம் இன்றைக்கி சில சிக்கல்களை சார்ந்து நிற்குது. இது சரியாயிடுமான்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்திடுவீங்க, மேன்மை அடைஞ்சிடுவீங்க. இன்னும் சிலருக்கு தொழில் சார்ந்த ரீதியில் சில பிரச்சனைகள், அந்த தொழிலில் அவங்களுக்கு உண்டானது எல்லாம் அமைச்சு கொடுத்து இன்றைக்கி அதுவே அவங்களுக்கு பெரிய சிக்கலில் நிற்குது. பண நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய சூழல், தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு நிலை, தேவையில்லாத நெகட்டிவ், தேவையில்லாத பாதிப்புகள், இந்த பாதிப்புலேருந்து மீண்டு வருவாங்களான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். கண்டிப்பாக அதை சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்திடுவீங்க, அதில் எந்த குழப்பமும் இல்லை. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதுவும் குறிப்பாக நரம்பு சார்ந்த பாதிப்புகள் இருந்திருக்கும். கை, கால், கழுத்து சார்ந்த இடங்களில் சில பாதிப்புகள், குறிப்பாக முதுகு சார்ந்த பாதிப்புகள் இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த பாதிப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய தருணத்தில் சரியாயிடும், ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மேற்கொண்டு பூமி சார்ந்து வழக்கு சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்திடுவீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா புத்திரபாகியம், இது வரைக்கும் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை நினச்ச உங்களுக்கு புத்திரபாகிய ரீதியில் ஒரு மேன்மைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் கிடையாது, இங்கே எல்லாமே துலாம் ராசிக்கு பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது. ஆனால் இங்கே எங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியில் 5ஆம் இடத்துல சனி இருக்கார். அந்த சனினால் எங்களுக்கு ப்ளஸ்ஸாக மைனஸ் ஆனால் கொஞ்சம் மன உளைச்சல்கள் இருக்குது. சில வேலைப்பாடுகளை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். பட் அந்த ஐடியாவெல்லாம் தூக்கி போட்டு அன்றைக்கே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நல்ல மேன்மைகள் கிடைக்கும். அதை விட புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி, அவரும் உங்களுக்கு பஞ்சமத்தில் போய் இப்போ சனியுடன் சேரும் பொழுது அந்த வேகத்தை குறைக்கிற அந்த தாக்கத்தை அவர் குறைச்சிடுவார். அதோட சூரியனும் 14ஆம் தேதிக்கு மேலே அதே இடத்துக்கே வந்துடுவார். அப்போ பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையிலும் உண்டாக்கிடுவார். மேற்கொண்டு செவ்வாய் பகவான் உங்களுக்கு சொல்லணுமா 4ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்கும்போது அந்தஸ்து, மரியாதை, பூமி, மண், மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொன்னது தான். உங்கள் ஜனன ஜாதகம் இருக்கும், அதில் திசா புத்திகள் இருக்கும். அந்த திசா புத்திகள் மட்டும் இல்லாமல் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்களுடைய பரல்கள் எத்தனை இருக்குன்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா, சற்று குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து அதை சார்ந்த முடிவுகள் எடுத்து செய்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த ஒரு முடிவுகள் எடுங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க, பெரிய இலக்குகள் அடைவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமையும். அது மட்டுமல்ல, செழிப்பாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.